ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு 2வது சீரீஸில் இருக்கிறோம். அதில் பார்க்கும்போது பாபர் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ராஜா பாபர் உலகத்துக்கே ரொம்ப ஃபெமிலியரான, அனைவருக்கும் தெரிந்த ஒரு மன்னரான பாபர். இவர் முகலாய அம்சத்தை தோற்றுவித்தவர். ஒரு பாயிண்ட். இவருடைய ஆட்சி காலம் பார்க்கும்போது 1326 1530. ஓகேங்களா? 1526 1530. இவருடைய ஆட்சி காலம் மொத்தமே 5 ஆண்டுகள் தான். அந்த 5 ஆண்டுகள்ல 4 போர், ஒரே ஒரு புக்கு, அவ்வளவுதான் இந்த ஷார்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது முதல் போர், முதலாம் பானிபட் போர் சொல்லுவாங்க. பானிபட் போர் 1 1126. பாபருக்கும் இப்ராஹிம் லோடி, இவர் லோடி வம்சத்தின் கடைசி மன்னர், அவருக்கு நடைபெறும். இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார், பாபர் ஜெயிக்கப்படுகிறார். ஓகேங்களா? இப்ராஹிம் லோடி கிட்ட 10 மடங்கு படை வலிமையா இருந்தாலும் தோற்கடிக்கப்படுகிறார். அடுத்து 2வது போர். இந்த போர் வரிசை ஞாபகம் வச்சுக்கணும், இயர் ஞாபகம் வச்சுக்கணும், யார் ஜெயிச்சா யார் தோத்த ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 2வது போர் கன்வா போர். ஓகேங்களா? பாபருடைய 2வது போர் கன்வா போர் 1527. பாபர் ஜெயிக்கிறார், ரணசங்கா தோக்கிறார். ஓகேங்களா? அடுத்து 3வது போர் சந்தேரி போர். ஓகேங்களா? சந்தேரி, சித்தேரி கிடையாது, சந்தேரி போர். பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடைபெறுகிறது. மேதினி ராய் தோற்கடிக்கிறார், பாபர் ஜெயிக்கிறார். பாருங்க, எல்லா போர்லையும் பாபர் தான் ஜெயிக்கிறார். அதான் பாபருடைய வலிமை. அடுத்து காக்ரா போர் 1830. பாபர் ஜெயிக்கிறார், முகமது லோடி தோக்கிறார். ஓகேங்களா? கடைசி போர் 1830. லாஸ்டா ஓகே 30 கிடையாது, 1829. ஓகேங்களா? லாஸ்டா பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவரே புத்தகம் எழுதியிருக்கார் துருக்கிய மொழியில. ஓகேங்களா? பாபர் நாமா, அது துஸ்கி பாபரி சொல்லுவாங்க. நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், பாபருடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ரீசனை என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த சாஸ்திரம் பார்க்கலாம். தேங்க்யூ.